எல்லோருக்கும் வணக்கம். ஆஹா, விளக்கு பூஜை பளிச்சிருச்சு போல இருக்கு நண்பர்களே. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் இன்னைக்கு நிஃப்டி ஏறி வந்திருக்கு. ஆக மொத்தம் சமீபத்தினுடைய வீழ்ச்சியிலிருந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்கள் ஏறி வந்திருக்கு நிஃப்டி. ஆனா இன்னைக்கும் நம்மளுடைய மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வந்ததுக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிறதா காரணம். அதுலயும் பாருங்க, இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலக மார்க்கெட்டுக்குலாம் 2-3% அசால்ட்டா இறங்குறானுங்க, 2-3% அசால்ட்டா ஏறானுங்க. பட் இருந்தாலும் நம்மளால சும்மா 0.5% இறங்குறது 0.5% ஏறதுமாக எப்படி பார்த்தாலும் லோ லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் ஏறி வந்துட்டா இன்னைக்கு. எப்பா ஒரு 4 நாளைக்காவது எங்களை சந்தோஷமா வச்சிருப்பா ஒரு வருஷத்துல அப்படின்னு பல பேர் கோரிக்கை வச்சிருந்ததை ஏத்துக்கிட்டு இந்த மார்க்கெட் இன்னைக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் ரேலி அப்படின்றது கொடுத்துருக்கு. நண்பர்களே, மிக முக்கியமான தகவல், இன்ஃபோசிஸ் அப்படின்றத நம்ம நாட்டிலேயே டாப் 5க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர். அந்த இன்ஃபோசிஸ் பங்கை யார் அதிகமாக வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சமீபத்தில் கூட சர்ச்சைக்குள்ள சிக்கான ஃபவுண்டர் மிஸ்டர் நாராயணமூர்த்தி அவர்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. நம்ம எல்ஐசி தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் ஸ்டாக் ஹோல்டரிங். பார்த்தீங்களா, ப்ரொமோட்டரில் வந்து 2.5%, 1% பிரித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஸ்லையுமே 1%, 1.25% பிரித்து வச்சுருக்காங்க. டிஐஸ்லையுமே நிறைய பேர் 2%, 3% வச்சுருக்காங்க. ஆனால் தன்னந்தனியாளாக நம்ம எல்ஐசி என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் 10% அப்படின்றது ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் ஒரு மேஜர் சிங்கிள் ஹோல்டர். ஸோ தற்போதைய நிலைமையில் இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தினுடைய லோ ரேட்டில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கு. இவன் திரும்பி மேல் நோக்கி வந்தான்னா முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய எல்ஐசி தான். இந்த சமயத்தில் கோல்டில் ஒன்று தான் ஓரளவுக்கு பெரிய மாற்றமாக ஒரு மாதத்தினுடைய உச்சியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மற்ற எல்லாமே சுமாராக தான் இருக்கு. இந்த சமயத்தில் ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படின்ற பங்கு வந்து அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தினுடைய லோவில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவன் இந்த வருஷத்துல தான் லோவில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவனுடைய வேலையே இப்படி வருஷமான லோ ஆகிற மாதிரி 2021 சரிஞ்ச மேனிக்கே தான் இருக்கான். எத்தனையோ பங்குகள் 2021 கீழே வீழ்ச்சி அடைஞ்சு மறுபடியும் 2024 உச்சம் போயிட்டு இப்போ மறுபடியும் 2025 விழுந்திருக்கான். ஆனால் எந்திரிச்சு பார்க்காத ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படின்ற பங்கு தான். அப்படி இது ரொம்பவுமே நஷ்டமடையக்கூடிய பங்கா Q3 ரிசல்ட் என்ன காமிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியே இல்லை. 2021 ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் இருக்கும் போல, ஒரு 50 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஏதே வந்துக்கிட்டே தான் இருக்கே ஒழிஞ்சு அவனுடைய லாபம் என்பது வளர்ச்சி பாதையில் போகாமல் ஒரு மாதிரி கம்பெனி நிலையாக நடத்துகிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிஸ்னஸாக வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த பங்கு ஒன்றும் பெருசாக ஏறாமல் நீட்டி படுத்து கிடக்கு. இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ்க்கு ஒன்றும் பெருசாக அபிப்பிராயம் இல்லை. முதல்லயே அவங்க வந்து ஒரு 4-5% அப்படின்றது ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய டிஐஸ் தான் முதல்ல வெறும் 1% அளவில் ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஆல்மோஸ்ட் டிசம்பர்னுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பார்க்கும் பொழுது 6% நம்மளுடைய டிஐஸ் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மார்க்கெட் மேலேருந்து மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி ஏற்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் இதுதான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க. எஃப்ஐஎஸ் தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அப்படின்ட்டு. ஆனால் கடந்த சில நாட்களாக எஃப்ஐஎஸ் தொடர்ந்து விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட் பக்கம் ரெக்கவரி அப்படின்றது ஆயிருக்கு. இந்த சமயத்தில் நேற்றெல்லாம் வந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆனோடனே எஃப்ஐஎஸ் ஒரு வேளை வாங்கியிருப்பாங்களோன்னு நிறைய பேர் போய் நப்பாசியில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் வாங்கவெல்லாம் கிடையாது. மறுபடியும் ஒரு 4488 கோடி வித்து தான் வச்சுருக்காங்க. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இவங்களுடைய டேர்ன் ஓவர் என்பது குறைவாய் கொண்டே வந்துட்டு இருந்தது. ஆனால் நேற்று அந்த டேர்ன் ஓவர் பழையபடி அவங்க மீட் எடுத்து வந்துட்டாங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்பது இந்திய மார்க்கெட்டில் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு மறுபடியும். ஆஹா, இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, ஊருக்குள்ளே யார் தப்பு பண்ணாலும் முதல்ல அடி வாங்குறது என்னமோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் தான். இப்போ ஒரு தகவல் என்ன வந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4-5 நாளாக நிஃப்டி ஏறிட்டு இருந்தது நிறைய பேருக்கு பிடிக்கல போல. ஒரு தகவல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் யூனியன் ஸ்ட்ரைக்கில் போகிறாங்க மார்ச் 24-25 அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறதான் பண்ணுறீங்க. இந்த முழு ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது? கரெக்டாக குறிப்பிட்ட நேரம் பார்த்து மார்க்கெட் ஏற நேரமாக பார்த்து இப்படி ஒரு தகவல் வருது அப்படின்னு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ணன் பாத்தியா அப்பப்ப கேக்கேனா அப்படின்னு சந்தோஷமாக பாடும்படியாக இந்த என்எம்டிசி அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வருது. அந்த ஷேரே மொத்தம் 66 ரூபா 20 பைசாலாம் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பங்குல வந்து என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
ஃபர்ஸ்ட் இன்ட்ரிம் டிவிடெண்ட் ₹2.30 ஒரு ஷேருக்கு தர்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. 21 மார்ச் அப்படின்றதான் இதனுடைய ரெக்கார்ட் டேட். நிறைய பேர் இருக்காங்க நண்பர்களே ஸ்டாக் மார்க்கெட்டில், ஒன்றா அது இல்லைன்னா இது அப்படின்ற மாதிரி, ஒன்றா ப்ரைஸ் ஏறி லாபம் வரட்டும், இல்லைன்னா போட்ட என்னமோ ஆகிட்டு போகுது, கீழே கிடக்குது அல்லது மேலே கிடக்குது, எந்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், பட் டிவிடெண்ட் ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வகையில் ₹60 ரேஞ்சில் இருக்கக்கூடிய பங்கு ₹20 அல்லது ₹15 போனாலும் பரவாயில்ல, அல்லது இங்கிருந்து மறுபடியும் ₹100 போனாலும் பரவாயில்ல, எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருந்தான்னா கூட நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கூட இருக்காங்க நிறைய பேர். நண்பர்களே, கோல்டு வேற லெவல் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ₹12 லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் அப்படின்றது இனிமேல் வராது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்னொரு தகவல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு, அதில் குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு 8th பே கமிஷன் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட கான்ஸ்டபிள்ஸ், பியூன்ஸ் போன்றவங்களுக்கே கிட்டத்தட்ட 60-70 பக்கத்தில் சம்பளம் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது. முதலில் கவர்மெண்ட் வேலைன்னா பெருமை மட்டும்தான் இருக்கும், ஆனால் சம்பளம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஒரு 10,000, 20,000, 30,000 இந்த மாதிரி தான் இருந்தது அந்த காலத்தில். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த 2020க்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கவர்மெண்ட் வேலைன்னா பெருமையும் இருக்குது, அதே சமயம் நல்ல அருமையான சம்பளம் இருக்குது. அசால்ட்டாக 50,000, 80,000, 2 லட்சம், 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருடங்களில் இந்த 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 2020க்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு நல்ல ஒரு அருமையான சம்பளமும் இருக்குது, மரியாதையும் இருக்குது. கௌதம் அதானி அவர்கள் பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்டை நினைக்கக்கூடிய அந்த நவி மும்பை ஏர்போர்ட் அப்படின்றது வர ஜூன் 2025 இனாகரேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் ஒன்று பரவிட்டு இருந்தது. இதனால் அதானி குரூப்பில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய கம்பெனிகளை ஏதாவது பெரிய லெவலில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்ற மாதிரி போய் பார்த்தேன். பெரிய லெவலில் ஒன்றும் மாற்றம் இல்லை, மார்க்கெட்டுக்கு நிகராக தான் போய்கிட்டு இருக்குது. நண்பர்களே, இன்னைக்கு எத்தனையோ தகவல்கள் இருக்குது, ஆனால் எல்லா தகவல்களையும் அகட்டால போ, நான் தான் இருக்கிறதுலே மிக சிறப்பான, அதாவது ரொம்பவுமே வலிமையான தகவல் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இந்த பஜாஜ் ஃபின்சர்வில் இருக்குது. ஆனால் பாவம் அந்த பங்கு துரதிர்ஷ்டவசமாக கீழ் நோக்கி தான் இருக்கான். அப்படி என்ன அந்த பஜாஜ் ஃபின்சர்வில் ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேர்ந்துருக்கக்கூடிய அலையன்ஸினுடைய 26% ஸ்டேக் அதனோட இன்சூரன்ஸ்ல இருந்தெல்லாம் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. இது சாதாரண தகவல் இல்லை, இதனுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய மதிப்பு. ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஓனர்ஷிப்பை இவங்க எவ்வளோ கொடுத்து தெரியுங்களா வாங்குறாங்க? ஆல்மோஸ்ட் 13,780 கோடி மதிப்பிலான ஒரு டீல், இன்னொன்று 10,400 கோடி மதிப்பிலான மிகப்பெரிய டீல்ஸ். இதெல்லாம் பாவம் இப்பேற்பட்ட நிகழ்வு அது மைனஸில் தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே ஒரு 1096 கோடிக்கு தான் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த தகவலை வச்சுக்கிட்டே இன்றைக்கி 5% பறந்துட்டான். யாருன்னு பார்த்தா இந்த இர்கான் இன்டர்நேஷனல் அப்படின்ற பங்கு தான். ஆனாலும் இது சமீபத்தில் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 இயர் லோ பக்கத்தில் தான் போயிட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு 5% ஏறி ஒரு சின்ன மகிழ்ச்சி அப்படின்றத கொண்டு வந்திருக்கு. நீங்கள் மார்க்கெட் ஏறினதுனால நீங்கள் ஏறினீங்களா, இல்லை உங்களுக்கு வந்த தகவல்கள்னால நீங்கள் மேலே ஏறினீங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதா இருக்குது. இந்த IREDன்னு ஒருத்தன், அவனை கூட பாருங்கள், அவங்களும் ஏதோ ஒரு அவங்களுடைய போர்டு ஒரு 5,000 கோடி இன்னும் அடிஷ்னலாக பாரோயிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்ரூவல் கொடுத்தோன்னே அவனும் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் எவ்வளோ இன்னைக்கு ஏறி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு 4% பக்கம் இன்னைக்கு ஏறி இருக்கான். கடன் வாங்குற லிமிட் இன்க்ரீஸ் ஆனால் அது பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஆமாம், ஏன்னா கடன் அதிகமாக வாங்கும் பொழுது அதிகமாக பிஸ்னஸ் பண்ணலாம், அதனால் அதிகமான ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணம் தான். ஸோ இவனுமே இன்னைக்கு ஏன் ஏறினா, இவனு எல்லாம் ஒரு வருஷம் லோனில் இருக்கக்கூடிய பங்கு தான், பட் இவனு இன்னைக்கு ஏன் ஏறி இருக்கான்? மார்க்கெட் ஏறினதுனால இவன் ஏறி இருக்கானா, இல்லை இவனுக்குன்னு வந்த தகவல்னால ஏறி இருக்கானான்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி பங்குகள் மட்டும் இல்லை, நீங்கள் மொத்த இண்டெக்ஸ்ல போய் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மால் கேப்ல சில இண்டெக்ஸ் 2% ஏறி இருக்கான். எவ்வளவு ஒரு ஆனந்தம் பாருங்க. அதனால இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாவே ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்றதா நடந்திருக்கு. நான் டீலராக வேலை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு நண்பர் இருந்தாருங்க. அவர் ஒரே ஒரு கொள்கையில் தான் இருப்பார். அதாவது என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நஷ்டம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒன்றுவோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைப்பார். அது மாதிரி தான் இந்த காஃபி டே அப்படின்ற பங்குலாம் இன்னைக்கு ஒரு தகவல் வந்ததுனால 5% மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஆனால் இந்த பங்கெல்லாம் சமீபத்தில் என்ன ஒரு ஆயிருக்கு அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் நஷ்டம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக தான் காமிச்சிருக்கு.
இவங்களை திவால் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போனதுனால தான் இந்த பங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சமீபத்தில் சந்திச்சிருந்தது. கிட்டத்தட்ட 40 ரூபா ரேஞ்சிலிருந்தே 24 ரூபா பக்கம் போயிட்டான். அது 1 இயர் கான்செப்ட்லாம் பார்த்தோம்னா 70 ரூபா ரேஞ்சிலிருந்து வெறும் 24 ரூபா போயிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இவங்க ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கலான் இருக்காங்க. திருப்பி செலுத்த வேண்டிய பணத்தை வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்றி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதுனால இன்னைக்கு அந்த பங்கு வந்து ஒரு 5% மேல் நோக்கி ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னைக்கு நிலவரத்துக்கு வெறும் 4 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சா கூட மேலே ஏற்றி விட்டுருவாங்க போல. இந்த NBCC அப்படின்னு ஒரு பங்கு அவனுக்கு வந்து இன்னைக்கு ஒரு 44 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவனை இன்னைக்கு ஒரு 2% பக்கம் ஏற்றி விட்டுருக்காங்க. இந்த பங்குமே கடந்த ஒரு வருடத்தினுடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்கு தான். இந்த சமயத்தில் இந்த ட்ரிவேணி டர்பைன் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் வந்திருந்தது. இதை பார்த்தோன்னே பல பேர் என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த கம்பெனி இன்னைக்கு போட்டு தள்ளியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு பிளான்ட்ல எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தது. ஆனால் அந்த பங்கு இப்போ தற்போதைக்கு என்ன போய்கிட்டு இருக்குதுன்னா, எனக்கு நியூஸ்னு ஒன்று வந்தால் போது ஏதாவது கண்டமேனிக்கு வேலையை பண்ணுவோண்டா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அது 10% மேல் நோக்கி ஏறி இருக்கு. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்லேயே நான்லாம் உங்களுக்கு அப்பனுக்கு அப்பண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்திலிருந்தே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய சில பங்குகளை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி யாராவது கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், இந்த வேதந்தா அப்படின்ற பங்கு, டாடா மோட்டார் அப்படின்ற பங்கு, டாடா ஸ்டீல் போன்ற பங்குகள்லாம் மிகவும் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்கு. அதில் இந்த வேதந்தாவினுடைய சேர்மேன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு. நாங்கள் கடந்த காலமாகவே மிகப்பெரிய அளவில் நாங்கள் பணம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கோம். இனி டீமெர்ஜர் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்பெனியுமே பெரிய அளவில் மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவருடைய கருத்தை தெரிவிக்கிறார். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வேதந்தா அப்படின்ற பங்கு 2% இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கான். நீங்கள் சொல்கிறது எல்லாமோ வாஸ்தவமாக இருக்கலாங்க மிஸ்டர் சேர்மேன் அவர்களே. ஆனால் காலத்துக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதாக இருந்தாலும் ஷாக்கு கொடுத்து தான் ஏதாவது ஒன்று நடப்பான். திடீர்னு இந்த பங்கு கீழ் நோக்கி போகிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு ஷாக்கிங்காக ஏதாவது தகவல் வரும். இவங்களுடைய பேரண்ட் கம்பெனிக்கு ஏதாவது அவங்க இன்னும் கடனை திருப்பி செலுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு போது அவங்களுக்கு, அல்லது ஏதாவது நஷ்டம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஷாக்கிங்காக ஒரு தகவல் வரும். ஸோ இந்த பங்கு வந்து சந்தோஷமாக சிரித்து பேசி கை குலுக்கின மாதிரிலாம் அடிக்கடி சம்பாரிச்சு கொடுத்தது இல்லை. அந்த காலத்துலேருந்தே திடீர்னு பெரிய அளவில் கீழே இறக்குற மாதிரி இறக்கி விட்டுருவாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த பங்கு மேல் நோக்கி ஏறுற மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்புறம் மறுபடியும் பெருசாக இறக்கி விட்டுருவாங்க. அப்புறம் மறுபடியும் பெருசாக ஏறும். மறுபடியும் பெருசாக கீழே இறக்கி விடுவாங்க. மறுபடியும் பெருசாக ஏறுவாங்க. ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய தகவல் மிகப்பெரிய தகவலாக டீமெர்ஜர் அப்படின்றது இருக்குது. அடுத்து வரக்கூடிய 10-20 வருடங்களில் இந்த பங்கு 5 மடங்கோ 10 மடங்கோ சம்பாரிச்சு கொடுக்குதா, அல்லது பழையபடி ஏதாவது பயமுறுத்துற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு இருக்க போகுதா அப்படின்றது அடுத்த டீமெர்ஜர் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். இன்னைக்கு இந்த IRFC அப்படின்றது 2% ஏறி இருக்கா. ஆனால் இதுவும் சமீபத்தில் கும்பாவில் இணைந்த ஒரு பங்கு தான். கடந்த ஒரு வருடத்தினுடைய பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய ரிட்டர்ன் என்பது -10% மற்றும் இல்லாமல் 52 வீக் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இதில் இன்னைக்கு என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்குக்கு 80 பைசா டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. சரி நண்பர்களே, எப்படியோ அப்படி இப்படின்னு கீழே லோ ரேட்லேருந்து நிஃப்டி ஒரு 800 to 1000 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்றது கொடுத்துட்டான். இந்த ஒரு ரிலீஃப் எங்களுக்கு பத்தாது. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி இன்னொரு ரிலீஃப் கொடுத்து இன்னொரு 1000 பாயிண்ட் ஏறிச்சுனாக்கா கண்டிப்பாக உனக்கு ஒரு கும்பிடு, நிறைய விஷயங்களுக்கு ஒரு கும்பிடு, நிறைய பேர் கும்பிட போட்டுருவாங்க. ஸோ இனி அடுத்தடுத்த நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இன்றைய தேதியில் கடந்த 10 நாட்களில் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக தான் மார்க்கெட் என்பது இருக்குது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.